இன்றைக்கி பார்க்க போகிறதுனா இந்திய குடியரசுத் தலைவருடைய பட்டியல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹிஸ்ட்ரி என்னுடைய மேஜர். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா அதில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டுக்குள்ளே ஆட்சி செஞ்சார்னு பார்த்தோன்னா 1950லேருந்து 1962. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 12 வருஷத்துக்கிட்ட ஆட்சி புரிகிறார். செகண்ட் பார்த்தோன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1962 டு 1967. இவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பார்த்தோன்னா ஒரு 5 வருஷத்துக்கிட்ட ஆட்சி செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மூணாவது டாக்டர் ஜாகிர் ஹுசைன். அவர் பார்த்தா 1967 டு 1969. அவர் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 2 வருஷத்துக்கிட்ட ஆட்சி புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் விவி கிரி. இவர் வந்து ஒரு தற்காலிக ஆட்சி தான் பண்ணியிருக்காரு. அதாவது 1969 அதில் ஒரு 2 மாதம் கிட்ட அது என்ன மாதம்னு கேட்டால் 3/5/1969 டு 20/7/1969. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அகமது இதயத்துல்லா. இவர் பார்த்தோன்னா இவரும் ஒரு தற்காலிக தான். 20/7/1969, 28/1969. ஸோ இதுக்குள்ளே தான் ஆட்சி செய்கிறாங்க. அதாவது இந்திய குடியரசின் தலைவராக இருக்கிறாங்க. ஆட்சி செய்கிறாங்கன்னா சிஎம்னு நினச்சிக்க போகிறீங்க, இல்லை பிரதமர் நினச்சிக்க போகிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விவி கிரி 1969, 74. இதுக்குள்ளே அதான் 5 வருஷம் கிட்ட ஆட்சி பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முகமது அலி அகமது 1974 டு 77 வரைக்கும் ஆட்சி புரிகிறார். அதான் 3 வருஷம் கிட்ட ஆட்சி புரிகிறாரு. அதுக்கப்புறம் பிடி ஜாட்டி. அவர் தற்காலிக ஆட்சி புரிகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. அவர் 1977 டு 1962 வரைக்கும். இவர் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கிட்ட ஆட்சி புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கியானி ஜெயின் சிங் 1962லேருந்து 87 வரைக்கும் 1987 வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கிட்ட ஆட்சி புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆர் வெங்கட்ராமன் 1987 டு 1987லேருந்து 92 வரைக்கும் 1992 வரைக்கும். அது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 5 வருஷத்துக்கிட்ட இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 9வது டாக்டர் சங்கர் தயாள் சர்மா 1982லேருந்து 97 வரைக்கும் 5 வருஷத்துக்கிட்ட பதவி வகிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டாக்டர் PKR நாராயணன் 1977லேருந்து 2002 வரைக்கும். கிட்டத்தட்ட இவரும் பார்த்தோன்னா ஒரு 5 வருஷத்துக்கிட்ட பதவி வகித்தவர். அதுக்கப்புறம் 11வது குடியரசுத் தலைவர் தான் நம்மளுடைய டாக்டர் APJ அப்துல் கலாம். இவர் நான் காலேஜில் படிக்கிறப்போ இறந்தார். எனக்கு அது ஞாபகம் இருக்குது. ஸோ அவரும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 5 வருஷத்துக்கிட்ட ஆட்சி புரிகிறார். அவர் எந்த ஆண்டுலேருந்து தொடங்கி எந்த ஆண்டுலேருந்து முடிவு பார்த்தோன்னா 2002லேருந்து 2007 இதுக்குள்ளே ஆட்சி புரிஞ்சு இருக்கார். 5 வருஷத்துக்கிட்ட கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் 12வது குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டால் பிரதிபா பாட்டீல் 2007லேருந்து 2010. இவர் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 5 வருஷத்துக்கிட்ட ஆட்சி செஞ்சுறாங்க. 13வது பார்த்தோன்னா பிரணாப் முகர்ஜி. இவர் பார்த்தோன்னா 2012லேருந்து 2017 ஆட்சி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 14வது ராம்நாத் கோவிந்த். இவர் பார்த்தோன்னா 2017லேருந்து 2022 வரைக்கும் ஆட்சி செஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திரௌபதி முர்மு. இவங்க சொல்லவே தேவையில்லை. இவங்க இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிறவங்க இவங்க தான் இந்திய குடியரசுத் தலைவர் பதவியை வகிக்கிறாங்க. சரியா? ஓகே, பாய். இதுவும் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிட்டான்னு தெரியல. பாய்.